அம்பி ஓடி வாடா அப்பு ஐயோ கடவுளே 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 என்ன மாதிரி தொப்பிய காட்டு அப்பா வெளிநாடு வேண்டாப்பா. அப்ப என்ன மாதிரியான சும்மா இருக்கிறீங்களோ ஏதோ இருக்கண்டே சினிமா ஓடியா சினிமா தம்பி இருடா இப்படி வா வேந்து இந்த மாதிரி எல்லாம் சோகலமா இருக்கிறியோ? ஓ சுகத்துக்கு என்ன வந்தீங்க? ஓ பிளேன் தான் எத்தனை மணி நேரம் ஓட்டாங்க தெரியாது. எத்தனை மணி நேரம் ஓடுது அங்க? நான் ஒரு விடியப்புறம் ஒரு 4:30 வந்து பலிக்கிட்டாது பிளேட். அங்க 4:30 தான் இங்க ஒருத்தர் 8:30 கொண்டு வந்து ஆக்கினாங்க. 8:30 வந்துட்டு அன்னைக்கு என்ன தம்பி இப்ப அந்த நாட்டு பிரச்சனை எல்லாம் அப்படியே என்ன வேற போக்குவரத்துகள் அங்க எல்லாம் பல விதம் இப்படிதான் எல்லாம் போய் கொண்டிருக்கு. நாடாப்பலையும் இணைக்கிறது கஷ்டங்கள் இல்லையா இதண்டு அப்படின்னு நினைக்க கூடாது. இப்படிதான் போய் கொண்டிருக்கேன்னா நாங்க ஒரு காணியல் இதுகள் எல்லாம் வேணும் இப்படி இதா கிடக்குது. குப்பை குளமாயா கிடக்குது. நீட் இல்லாத மாதிரி கிணத்தடி எல்லாம் வடிவாய் கட்டிருக்கலாம். மதில் கட்டாய் பெரிய மாமாக்கும் வயசாயிட்டு தானே. என்னடா நீ இப்படி சொல்ற? நீ பிறந்து வளர்ந்த மண் இது. நீ இங்க இருந்தால் தானே இப்படி எல்லாம் எங்க வைக்கிற? எனக்கு கொஞ்சம் கவலையா இல்ல கிடக்கு நீ சொல்ற எல்லாம் முடிஞ்ச கவலை கவலைப்படக்கூடாது. அது சரி. இப்ப ஏதோ ஒண்ணு மருமகன் கட்டி பிடிச்சி ஓடி வந்தான் பாஞ்சு எங்க வெளிநாடு சாக்லேட்டு அது இதை என்ன பிரச்சனை பாப்போம் சொல்லையா? ஆனா என்னன்னு சொன்னா இப்ப என்ன இனிப்புகள் சாப்பிடுறதால இந்த மருந்தங்கள் உண்டாகுது. அதான் முதல் இது பிரச்சனை. நான் தான் அந்த இதுகளை விட்டுட்டு 2 ஓட்டு வந்த காரணம். நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரியான வருத்தம். அங்க வெளிநாட்டிலையும் இனிப்பு பண்றாங்களே சாப்பிட்டு என்னடாப்பா செய்யறது பொருளாப்பா. நான் இன்னொன்று சொன்னால் இந்த இது காசும் என்றாப்புல அவங்க விட்டுட்டு வந்ததுன்றது எங்க விட்ட நீ? அக்காங்க விட்டா அக்கா உங்களை போட்டா வருவா அக்காட்டா வந்தது மாதிரி அழிவுறாய். என்னடாப்பா பிரச்சனை? என்ன அக்கா என்ன அம்மா இது இந்த இது இருக்கல்லோ எது அந்த செயின் இருக்கல்லோ செயினோ? ஓ என்ன செயின்? அது சங்கிலி 2 இருக்கல்லோ. அப்ப அது 2 கலைச்சிருக்கா. என்னொன்னும் இருக்காதான் வந்த நான் இதொன்னும் எனக்கு ஒண்ணு முடங்கலையே வடிவா சொல்ல வடிவா இருக்கா. அக்காடையும் கதைக்கணும் கதைச்சுட்டான். சரி நான் கதைக்கிறேன். நீ பிரச்சனை சொல்லு. அண்ணா கதைப்பீங்களா தெரியுந்தானே? உங்கள்ட்ட சொல்றோக்கு என்ன இது நான் தயங்குவான் அப்படி இல்லை. என்ன சங்கிலிய வேண்டி கொண்டு போக மாட்டேன். அதுதான் என்னடா சங்கிலிய வேண்டி கொண்டு போக மாட்டேன். சங்கிலிய வேண்டி கொண்டு போறியா? ஓ அடே அம்மா இதுதானே. நான் ஒண்ணு சொல்லட்டேன் உனக்கு. என்ன சொல்லுங்க? பெற்ற தாய் இன்னைக்கு துணியோ வயதை போச்சு கஷ்டப்பட்டு உன்னைக்கிறா. அப்படி இருக்கத்தக்கதாடாப்பா. உன்னையும் பெற்றதாவதான் என்னையும் பெற்றதாவதான். என்னாலும் வயது போன அந்த சங்கிலிய நீ பண்ணின பூரகாடாப்பா. லண்டன்ல இருந்து இங்க வந்த நீ அம்மா அதுக்காக நீங்க அப்படி ஒன்றும் கோவிக்க கூடாது.
அம்மா சொன்ன வாய்முறைப்பாட இந்த மாதிரி இருந்து பாப்போம். உனக்கு தான் எல்லாருக்கும் நேரம் இதாண்டு சொன்னது. அக்காவும் இருக்காக்குள்ள மற்ற அண்ணாவும் இருக்காக்குள்ள மற்ற தம்பியும் இருக்காக்குள்ள சொன்னா உனக்கு தான் சொன்னது. சரி இருந்தாலும் இந்த மனசாட்சியை தொட்டு யோசிச்சுட்டு செய். அது பிரச்சனை சொன்னதுக்கு அதை நான் மறக்கிறான். இப்ப சங்கிலிய அக்காவோட கதைச்சி வந்து அக்காவும் இப்படிதான் உங்களை மாதிரி தான் அப்படி தூக்கி கட்ட மாதிரி கேட்கிறா. இல்ல இல்ல நான் ஒண்ணும் தூக்கியது இல்ல. இந்த நீங்கள் அண்ணா வந்து அதுக்குள்ள ஒன்றும் கழிச்சு கழிச்சு விட்டுறாங்க. சரியோ நீங்கள் ஒன்றும் கழிச்சு கழிச்சு விட்டுறாங்க. அவள் பேருந்து காலி இல்ல 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 அப்படி நீங்க ஒன்று அதுக்குள்ள கல்ல தூக்கி போட்டு விட்டுருவாங்க. எப்ப நீ விளையாடு எனக்கு திரும்பி போறோம். என்னது 8-10 நாள் கிடக்கு போறோம். வீடுகளை போதானே நான் போய் தானே ரெண்டு வார்த்தை எல்லாரும் ஓட்டி பெருவன் 4 நாளைக்கு தான் இங்க பெருவன். நான் இங்க 4 நாளைக்கு தான் பெருவன் வந்து தான் போகும். அதான் போற ஆட்டத்துக்கு இருந்து அங்க வந்திருக்கா போவேன். அது சரி. அப்ப என்னடா தோடு கட்டுதான் குத்திக்கிட்டு இப்படி இருக்கிற என்னடா இது என்ன போல அதான் என்ன இருக்காகும். ஆனா அங்கே இது நடைமுறை இது அங்கே கனப்பொடியல் என்ன மாதிரி இருந்தோ எல்லாரும் குத்தி வந்து செய்வாங்க. நான் உண்டேன் அங்க இருந்து குத்தி கொண்டு வர வெளிநாட்டால வாரான்னு வரக்குள்ள என்ன பெரும் சும்மா செயின் மாட்டிச்சு கொண்டு வந்தது. டேய் தம்பி ஓமண்ணா சொல்லுவோம். எனக்கு எல்லாம் விளங்கும்படா ஓரளவு. நான் இத்தனை வயசுக்கு உன்னை விட மூத்தவன். அதை பத்தி பரவாயில்ல. நீ அண்ணா வேண்டாம் அண்ணாதான் எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒரு பிளான்ல தான் இந்த சங்கலிக்கு மெல்லமா சுற்றுவோம் யோசிச்சுட்டு வந்திருக்கிறா போல எனக்கு. ஆனா நான் இன்னொன்னு உனக்கு சொல்ல விரும்புறேன். ஆனா நீ எந்த தம்பி எனக்கு தெரியும். நீ இத அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டேன். இது உனக்கு தேவையும் இல்லை என்று எனக்கு தெரியும். உன்னை கட்டினால் பாரு ஒரு தீ இஞ்சவா அவளுடைய ஒரு ஏவுதனம் உனக்கு இருக்கு. குமதாரன் சொன்னதானே நீ வேண்டு அம்மாட்ட பிரச்சனை அக்காட்ட பிரச்சனை அண்ணாட்ட பிரச்சனை. நான் இருந்து அவையிலிருந்து அதுகள் கதை இறஞ்சா இந்த மாதிரி போக முடியும். நான் வந்து தம்பி நான் உனக்கு கொண்டு சொல்றேன். உனக்குன்றது உனக்குத்தான் சரியோ. அத நான் சொல்லி விடுறேன் நம்மகிட்ட. நீ வண்டி கொண்டு போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ உண்ட சொந்த விருப்பத்திலே கேட்கலன்ற மட்டும் எனக்கு விளங்கும். நான் ஒண்ணு சொல்றேன் வழியா கேட்டுக்கோ. இந்த இன்னைக்கு நிலத்துல இருக்கிறவன் நாளைக்கு ஒரு உயரத்துல இருப்பான். இப்ப உயரத்துல உள்ளவன் நாளைக்கு இந்த நிலத்துல இருப்பான். இது ஒரு இயற்கை. அடே நான் நினைச்சேன் தெரியுமா, எந்த தம்பி வெளிநாட்டுல இருக்கான் லண்டன்ல போயிட்டும் பல வருஷங்கள். அப்ப காலையிலேயே போன் பண்ணாங்க இப்படி தம்பி வாரான்னு. நானும் சந்தோஷமா சரி தம்பி வாரான்னு. அதுவும் இந்த வண்டியில உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் யுத்தங்கள் எல்லாம் நடந்த பிரதேசத்துக்கு வாரான். ஏதோ 10-50 சொல்லுங்க கேள 10-50 கொடுத்துக்கிட்டு உதவி செய்துட்டு தான் போவான்னு தான் நான் நினைச்சேன். நீ அங்கிருந்து வந்து சொல்ற கேள் போய்க்காத. அங்கிருந்து வந்து நீ அந்த இருக்கிற அதே தெரியும் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நீ கஷ்டம் அங்க இல்ல, அதுவும் எனக்கு தெரியும். அங்க விட நாங்க சரியா கஷ்டப்படுறோம். ஆனா நீ லண்டன்ல இருந்து வந்து இந்த ஒரு 1.5 பவுன் 2 பவுன் சங்கிலி அம்மாக்கள் இருந்த சங்கிலிக்கு நீ ஆட்டையா போட்டு போதான் வந்தாண்டு நாங்கள் இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கிறா. சரி அது பிரச்சனை. அது உனக்குன்ற உனக்குத்தான். என்ன அங்க இருந்து பண்ணிக்கணும் வந்து ஓ இது உங்க விரைவுல லண்டன்ல வண்டி வந்தது இங்க வந்து வண்டியில வந்து இங்க வந்து குடிச்சு கலாய்க்கு குடி 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 ஏதோ கலைச்சு போனா குடிச்சா. இங்க புதுரங்கால் அப்படியே போய்கொண்டு இருக்கு. அப்படியே போகுது. மருமன் ஓ
அப்ப என்ன மாதிரி அப்ப இந்த படிப்புகள் இதுகள் போய் கண்டிருக்கு அதுக்கு என்ன மாமா குறைவே இல்லாம படிச்சு கொண்டே இருக்கிறேன் நல்லா படிக்கணும் ஓ சரியோ ஓ இந்த விளையாட்டுகள் புத்திகள் இதுகள் அப்படி கண்டு பொடியோட நெஞ்சு கண்ணக்கூடாது ஓ மாமா எதானே ஓ மாமா மாமா அறிவன் எங்க இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அறிவன் மாமா ஓ மாமா ஓ மாமா மருமான் வந்து நல்ல மாதிரி படிச்சுக்கிறான் நல்ல டாக்டரா இருந்து நல்ல இன்ஜினியரோ டாக்டரா இதுக்கு வரணும் வந்தால உனக்கு அடுத்த நொடிக்கு நான் அறிஞ்ச இதுக்கு அடுத்த நொடிக்கு நான் கார்டாப்பா காரம் மாமா புது கார் உண்டு இந்த சரியா? ஒரு பவுன் 2 பவுன் சங்கிலியே வெளிநாட்டுல இருந்து வாங்கி அடே, அதுதான் விடடாப்பா நான் மருமகனுக்கு நான் செய்வேன்டாப்பா நான் சரி மாமா சரி மாமா சரியா? கேட்டுட்டோம் மாமா ஓ நான் எந்த காதுல அங்க கேட்கணும் சரியா மருமோன் சின்னார மருமோன் இரண்டு நல்ல படிப்பு படிச்சா உனக்கு இன்ஜினியரா இருக்கிறான் நல்ல டாக்டரா இருக்கிறான் ரெண்டு பேர் வந்து ஒரு நொடியில உனக்கு கார் மருமோனுக்கு மெய்ய சின்ன ஓ என்ன தம்பி குருநப்பியே என்னண்ணா சொல்லுங்க வட்டாப்பழையும் வருது வட்டாப்பழ இல்ல உள்ள காரம் அண்ணா பாரு ஆக நீங்க வகை பண்றீங்க சங்கிலி காண்டி கண்டு சரி அப்படி இல்ல இப்பயோ இப்பயே சொன்ன கதையாப்பா இன்னைக்கு லண்டன் போய் அங்க போய் இங்க போய் இந்த பக்கம் அந்த பிரச்சனை இல்ல சரி நீ கார் நான் போடுவேன் இல்ல நீ இப்ப கார் போ மாமா சின்ன மாமா வச்சு பாடி விட்டு கொண்டிருக்காங்க அவர் எடுத்தாரு எனக்கு மருமகனுக்கு தான் புரிஞ்சிருக்கா சரி மருமகன் தான் புரிஞ்சிருக்கு மாமாட்ட இது மருமகன் தான் புரிஞ்சிருக்கு மாமா, 12 வருஷமா லண்டன்ல இருந்தாங்க அண்ணாவுக்கு புரியாது உண்டு மண்டையில வராது அண்ணா அவர் 12 வருஷமா உழைச்ச காசு எல்லாம் எங்க பேங்க்ல தான் இருக்கு. ரைட் நான் மருமகனுக்கு கார் எடுத்து கொடுப்பேன் ஓ விஜய் நல்ல இதுல வந்தாருன்னா எந்த கதையும் இல்லை அடே நீ என்ன நினைக்கிறது இல்ல இப்ப கிட்ட தான் இவன் மயூரன் போனவன் எங்க ஒரு நாட்டுக்கு போனவன் அது இந்த நாடுன்னு எனக்கு வழியா விளங்கல அந்த ஆஸ்திரேலியா இருக்கும் நினைக்கிறேன் எது ஆஸ்திரேலியா போனவன் சரியாவோ ஆஸ்திரேலியா போயிடாம இந்த கிராமங்கள்ல உள்ள இத்தனை காரியத்தை தெரியுமா செய்திருக்கிறான் கொஞ்சம் நெஞ்சம் காரியம் சொல்லி இந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு நீ வாங்கண்ணா இந்த ஊனமிச்ச ஆட்களுக்கு ஐயோ பெரிய உதவி ஏதாவது செய்திருக்காண்டா சொல்லு நானும் அவர் போனாண்டு நீங்கள் அதை விழுத்து காட்டு எழுப்ப தெரியும் நானும் ஏழைகளுக்கு நானும் உதவி செய்தான் தான் நான் இல்லையாண்டு நான் எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்னடா நீ ஒரு எத்தனையோ பேருக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்ற இந்த கூட பிறந்தா அண்ணா எவ்வளவு கஷ்டப்படுறாரு என்னடா நீ உதவி செய்த தெரியுமாடா ஒரே ஒருக்கா ஒரு 20,000 ரூபாய் காசு நான் நினைக்கிறேன் அங்க லண்டன்ல 20,000 ரூபாய் இலங்கை காசு 20,000 ரூபாய் ஒரு டீ குடிக்கிற காசு 20 ரூபாயா இருக்குமாடா அதான் நீங்க எனக்கு செய்த உதவி என்ன இல்ல பகுடி இல்ல நீ கடைசியா செய்வ ஒருக்கா காந்தன் இருக்கானோ காந்தன் வந்து ஐயோ செல்லக்குட்டிக்கு சொக்காவோ என்னன்னு சொன்னால் நாம் வேண்டிக் கொண்டு விரையில கோவிக்க கூடாது என்னன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இனிப்பு சொக்கா இது இருக்கலோ அது சாப்பிட கூடாது புள்ள சரியோ பெரியாளா வந்தோன்னா நான் அது சாப்பிட்டால் பூச்சி வெட்டி தண்டு வருடங்கள் கணக்கை தண்டு சரியோ அது இதண்டு சாப்பிடக்கூடாது பிள்ளை பெரியாளா வந்தோன்னா நான் சரியோ நல்ல இது மாமா ஓ இங்க நான் பெரிய இருக்க மாமா எனக்காச்சும் வாங்கிட்டு தானே மாமா போறடா நீ சும்மா இருடா சரியோ பிள்ளைக்கு நான் வேண்டி கட்டுறேன் உனக்காக வேண்டி கட்டுறேன் சின்ன ஓ என்னடா பேக்குக்கு என்னடா கொண்டாந்த நீ அது அண்ணா உங்க அண்ணன் வீட்டு அங்க போனதானே அப்ப அங்க போனாப்புல இருந்தாப்புல அந்த பழங்கள் இதுல கிடக்கண்டி எழுதின கொய்யாப்பழம் முத்தனா விட போனியா அங்க போனா நாங்க தான் நீ என்ன நேரமும் போகுது காந்தன் வீடு நாலு சந்தியில பக்கத்துல இருக்கு இந்த சந்திக்கு பக்கத்துல பேரு நாலு சந்தி எங்கட பழைய சந்தி இருக்கല്ലോ முந்தி அந்த மதவுக்கு மேல ஏறி விளையாடுவேன் அந்த சந்திக்கு பக்கத்துல எல்லாம் மாறிதான் இருக்கு நேரம் போட்டு நான் போட்டு நேரம் போது நான் பேசி பாருங்க நாளைகள் நாளை பெறுவேன் போட்டு இருங்க நான் போட்டு பாருங்க சரியோ காந்தனை சந்திக்கும் சரி இருங்க சரி மாமா அடுத்தவங்க பேர் வேணா சரி 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 அண்ணா பாருங்க நான் போட்டு
ஓ பாய் 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 உள்ள பாய் அண்ணா வாங்க ஓ ஆமாடா உன்னை பார்த்ததே பெரிய காரன் நீ ஏய் ஜி ஜி சரி சரி ஆ பாய் பாய்